சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். விஜயா வீட்டுக்கு வந்த ரோகிணி கிளம்பி போனதுக்கப்புறமா மனோஜ் ரூமில் உட்காந்து அழுதுட்டுருக்காரு. நான் அப்படி என் வாழ்க்கையில் என்ன செஞ்சேன்னு இந்த ரோகிணி தேவையில்லாமல் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னை ஏமாற்றிட்டு இப்படி ஒரு பிரச்சனையை செஞ்சுட்டு போயிட்டா. மறுபடியும் எப்படி இந்த வீட்டுக்கு வரலாம்? அம்மாவும் இங்கே மற்ற எல்லாருமே என் பக்கம் இருந்தாலும், எனக்காக பேசினாலும், எனக்காக சப்போர்ட் பண்ணாலும், இப்போ என் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனையை பார்க்குறது நான் தானே. என்னால் பிஸ்னஸ் சரியாக செய்ய முடியல. ஏற்கனவே 30 லட்ச ரூபா கடன் வாங்கியிருக்கேன். அப்பா முடிஞ்ச அளவு உதவி செஞ்சாலும் மீதி பணத்தை நான் தானே கொடுக்கணும். இப்படியே வீட்டில் இருந்து அழுதுகிட்டே இருந்தாலும் என்னால் பிஸ்னஸ் சரியாக கவனிக்க முடியாது. என் நிலைமை இப்படி ஆகும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு யோசிக்கும்போது அங்கே வந்த அண்ணாமலை, மனோஜ் என்னப்பா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, அப்பா அந்த ரோகிணி மறுபடியும் நம்ம வீட்டுக்கு வந்தாப்பா. எதுக்குப்பா வரணும்? தேவையில்லாமல் என் மனசை மாற்றுறதுக்காகவும் என் கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுக்காகவும் இந்த ரோகிணி ஏதோ திட்டம் போடுறான்னு மட்டும் தெரியுதுப்பா. ஆனால் ரோகிணி முகத்தில் நான் முழிக்கக்கூடாதுன்னு என்னுடைய முடிவில் ரொம்பவே உறுதியாக இருக்கேன்ப்பா. என்னால் பிஸ்னஸில் கவனமாக இருக்க முடியல. பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வரதால் வெளியில் தலை காட்ட முடியலப்பா. ரோகிணியை பற்றி எல்லாரும் என்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. 2 வருஷமாக ரோகிணி உங்கள் வீட்டில் தான் இருக்காங்க. ஆனால் ரோகிணிக்கு ஏற்கனவே கல்யாணமான உண்மை தெரியாமல் எப்படி உங்கள் வீட்டு மருமகளாக நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னு தெரிஞ்சவங்க எல்லாரும் கேள்வி கேட்குறாங்க. என்னால் அவங்களுக்கு பதில் சொல்ல முடியலப்பா. மறுபடியும் துணியை எடுத்துகிட்டு போக வந்தேன்னு ரோகிணி இங்கே வரவும் எனக்கு ரோகிணி என்னை ஏமாத்துன ஞாபகம்லாம் வந்துருச்சு. என்னால் தாங்கிக்க முடியல. என்ன செய்யன்னு தெரியல. அப்பா எனக்கு ஒரு உதவி மட்டும் செய்யுங்க. எப்படியாவது ரோகிணி கிட்டேருந்து எனக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துருங்கப்பா. அப்போ தான் என் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். யாரும் ரோகிணியை பற்றி என்கிட்ட பேச மாட்டாங்கப்பா. ரோகிணி என்னை ஏமாற்றிட்டு போவான்னு நான் நினைக்கவே இல்லை. என்னால் தாங்கிக்க முடியல. நீங்கள் தான்ப்பா உதவி செய்யணும். எப்படியாவது நான் டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்புறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன். நான் ரோகிணி கூட இனி ஒன்று சேர்ந்து வாழ வாய்ப்பே இல்லைப்பா. இப்படி ஏமாத்திட்டாலே என்னை மட்டுமா இந்த ரோகிணி ஏமாத்திருக்கா? உங்கள் எல்லாரையும் ஏமாத்திட்டு இப்படி தனக்கு ஒரு வாழ்க்கை இருந்த விஷயத்தை பற்றி சொல்லாமல் என்னை தலகுனியை வச்சுட்டாலேப்பா. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கேட்குறாங்கப்பா, என்னப்பா பதில் சொல்கிறது அப்படின்னு. இங்கே வந்து மனோஜ் அழுதுகிட்டே இருக்க உடனே அண்ணாமலை சொல்கிறாரு, மனோஜ் இது நாங்கள் எடுத்த முடிவில்லையே. விஜயா பேச்சை கேட்டு ரோகிணியை நீ தானப்பா கல்யாணம் பண்ணிக்கிட்ட. ரோகிணி பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு நீங்கள் நினச்சிங்க. ரோகிணி பேசின எல்லாமே உண்மைன்னு நம்பினீங்க. இப்போ ரோகிணி இங்கே வந்து எவ்வளவோ பொய் சொல்லி ஏமாத்திட்டா. இனி வாழ்க்கையை நினச்சி அழுது என்ன பிரயோஜனம் இருக்குது? நானும் ஏன் முத்து உன்னுடைய பாட்டின்னு எல்லாரும் எவ்வளவோ சொன்னோம். இப்போ ரோகிணியை நீ கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம். ரோகிணி யார் என்னன்னு விசாரித்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணிக்கன்னு. நீ எங்கள் பேச்சை கேட்கலையே. இப்போ மட்டும் அழுதுகிட்டே ரோகிணி கூட ஒன்று சேர்ந்து வாழ மாட்டேன்னு சொல்கிற. வாழ்க்கையில் ரோகிணியால் தான் பிரச்சனை வந்துச்சுன்னு சொல்கிற. இப்போ விஜயா பேச்சை கேட்டது தப்புன்னு உனக்கு புரிய வருதான்னு சொல்ல. அம்மா என்னப்பா செஞ்சாங்க? என் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும், நானும் பெரிய பிஸ்னஸ் செஞ்சு முன்னேறணும்னு நினச்சி ரோகிணியை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஆனால் அந்த ரோகிணி இப்படி ஏமாற்றிட்டு போவான்னு அம்மாவுக்கு மட்டும் தெரியுமாப்பா? என் மேலேயும் தப்பு இல்லை, அம்மா மேலேயும் தப்பு இல்லைப்பா. நீங்கள் எனக்கு உதவி செஞ்சால் மட்டும் போதும். எங்களை பற்றி மறுபடியும் இப்படியெல்லாம் பேசாதீங்க. என்னால் தாங்கிக்க முடியாது. ரோகிணிக்கிட்ட இருந்து நான் வந்து எவ்வளவோ ரோகிணிக்கிட்ட சொன்னேன். ஆனால் ரோகிணி என்னை நம்ப வச்சு ஏமாத்திட்டா. பிஸ்னஸில் உதவி செய்கிறேன், பெரிய ஆர்டர் வாங்கி தரேன்னு ரோகிணி சொன்னது எல்லாமே பொய் தான்ப்பா. இந்த வீட்டில் ரோகிணி எப்பயுமே மருமகளாக இருக்கணும், எல்லாரும் ரோகிணியை பாராட்டணுன்றதுக்காக பொய் சொல்லி ஏமாற்றிக்கிட்டே இருந்திருக்கா. நாம் தான்ப்பா புரிஞ்சுக்காமல் இருந்திருக்கோம். டிவோர்ஸ் கிடச்சா மட்டும் போதும், என் வாழ்க்கையை நான் பார்த்துப்பேன்ப்பா அப்படின்னு சொல்ல, பார்ப்போம் மனோஜ், கொஞ்சம் பொறுமையாக இரு. இப்படி அழுதுகிட்டே இருந்தால் சரிப்பட்டு வராது. நீ வா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. முடியாதுப்பா, என்னால் வரவே முடியாது. எனக்கு இந்த வீட்டில் வர வர நிம்மதியே இல்லைன்னு சொல்ல, அதுக்காக வெளியில் போய் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்தால் மட்டும் எல்லாம் சரியாயிருமா? உன்னை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு என்னால் தாங்க முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனோஜ். என் பசங்க எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சி எவ்வளோ உதவி செஞ்சுருக்கேன். ஆனால் உன் வாழ்க்கையில் விஜயாவாலேயே இவ்வளோ பிரச்சனை வரும்னு நான் எதிர்பார்க்கல. நீ வாப்பா அப்படின்னு கூப்பிட்றாங்க. வேண்டாம்ப்பா. முத்து, மீனா, ரவி, ஸ்ருதின்னு எல்லாரும் ஒத்துமையாக சந்தோஷமாக இருக்கும்போது நான் மட்டும் வந்து அங்கே தனியாக உட்காரணும். என்கிட்ட யாருமே பேச மாட்டாங்க. ஏன்னா என் நிலமை அப்படி இருக்குது. போதும்ப்பா, நான் இங்கேயே இருந்துக்கிறேன். என்னை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்கப்பா அப்படின்னு அழுதுகிட்டே மனோஜ் பேசும்போது அங்கே பதில் பேச முடியாமல் ரூம்லேருந்து வெளியில் வந்த அண்ணாமலை தாங்க முடியாமல் ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாரு. உடனே முத்து, ரவின்னு எல்லாரும் போய் அண்ணாமலை கிட்ட பேசுகிறாங்க. அப்பா கவலைப்படாதீங்க, இந்த பிரச்சனைக்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம். இங்கே மனோஜ் நினச்ச மாதிரியே நம்ம மனோஜோட வாழ்க்கைக்கு கண்டிப்பாக ஏதாவது செய்யணும்ப்பா. நீங்கள் ஏன்ப்பா கஷ்டப்படுறீங்கன்னு சொல்லும்போது, நான் சொல்லும்போது என் பேச்சை யாரும் கேட்கல. ஆனாலும் என் பையன் கஷ்டப்படுறத பார்த்துட்டு நான் தாங்கிக்க முடியலையே அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை. உடனே மீனா சொல்கிறாங்க, மாமா அத்தை மேலேயும் தப்பு இல்லை,
ரோகிணி சொன்னது எல்லாமே உண்மைன்னு நம்பி மனோஜுக்கு ரோகிணியை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. இப்போ தானே மாமா நமக்கே தெரியும் ரோகிணியோட லட்சணம் என்னன்னு. இனி நம்ம யோசிச்சு ஒரு நல்ல முடிவாக எடுக்கலாம். நீங்களும் மனசு வேதனைப்படாதீங்க மாமா, நீங்கள் ரெஸ்ட் எடுங்க மாமா அப்படின்னு எல்லாரும் அண்ணாமலை கிட்ட பேசும்போது அண்ணாமலை யோசிக்கிறாங்க. மனோஜ் இப்படி இருந்தால் கடைக்கும் போகாமல் பிஸ்னஸையும் சரியாக செய்யாமல் எப்படி கடையை நடத்த முடியும்? இப்போ மனோஜ் ரொம்ப மனசு வேதனையோடு இருக்க, பேசாமல் கடையோட பொறுப்பை முத்துவும் மீனாவும் ஏற்றுக்கிட்டா சரியாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு முத்துவை கூப்பிட்டு சொல்கிறாங்க. முத்து, நீ சவாரிக்கு போகிற, அப்புறம் கார் செட்டில் இருக்கிற நேரத்தில் மனோஜோட கடையும் பார்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும். மனோஜ் இப்போ பிஸ்னஸ் செய்ய முடியாது, கடையை பார்த்துக்க முடியாது, வெளியில் என்னால் தலை காட்ட முடியல, எல்லாரும் ரோகிணியை பற்றி தான் என்கிட்ட கேள்வி கேட்குறாங்கன்னு சொல்லும்போது, கண்டிப்பாக நீ கடைக்கு போகணும்னு மனோஜ்கிட்ட என்னால் பேச முடியலப்பா. மனோஜுக்கு நிறைய கடன் இருக்குது, உனக்கே தெரியும்ல. அந்த கடன் பிரச்சனையிலேருந்து முதல்ல மனோஜ் வெளியில் வரணும்னா நீயும் மீனாவும் கடையில் இருக்கிற எல்லா பொறுப்பையும் எடுத்து செய்யணும். அப்போ தான் கடையில் நல்ல வருமானம் வரும், மனோஜுக்காக நம்ம உதவி செய்ய முடியும் அப்படின்னு எல்லாரும் முன்னாடியும் அண்ணாமலை சொல்ல, உடனே விஜயா சொல்கிறாங்க, என்ன பேசுகிறீங்க? என் பையன் மனோஜ் இன்னும் கொஞ்ச நாளையில் சரியாயிருவான், அப்புறம் மனோஜ் கடையை பார்த்துப்பான். என்ன அதுக்காக கடையோட எல்லா பொறுப்பையும் முத்து மீனா கிட்ட கொடுக்குறதா? அவங்களுக்கு கடையை பற்றி என்ன தெரியும், பிஸ்னஸை பற்றி என்ன தெரியும்? மனோஜ் மாதிரி அவங்களால கடையை நடத்த முடியுமா, பிஸ்னஸை பார்த்துக்க முடியுமா? எனக்கு என்னவோ நம்பிக்கை இல்லை. வேணும்னா நீங்கள் கடையை பாருங்கள், ஆனால் எல்லா பொறுப்பையும் முத்துக்கிட்டே மீனாக்கிட்டே ஒன்றும் கொடுக்க வேண்டாம். மீனா மட்டும் என்ன ரோகிணி மாதிரியே போய் சொல்லி ஏமாத்தலையா? உண்மை தெரிஞ்சிருந்தோம் ஒன்றுமே தெரியாத மாதிரி நடித்து ஏமாத்தலையா என்ன? இந்த மீனாவை நம்பி கடையோட பொறுப்பை கொடுக்குறதா? வேண்டவே வேண்டாம், எனக்கு இதில் கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. என்னங்க நீங்கள் மனோஜ்காக இப்படி ஒரு முடிவெடுக்கிறதா? வேணும்னா நானும் கடைக்கு வரேன், என்னால் முடிஞ்ச வேலையை பார்க்குறேன். ஆனால் கடையோட பொறுப்பை மீனாக்கிட்டேயும் முத்துக்கிட்டேயும் கொடுக்கணும்னு நீங்கள் சொன்னால் என்னால் ஏற்றுக்கவே முடியாது. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க. மனோஜ் சீக்கிரமாகவே சரியாயிருவான். ரோகிணியை மறந்துட்டு எப்பயும் போல் புது பிஸ்னஸ் செய்யலான்னு கடைக்கு போய் வேலையை பார்க்க தான் போகிறான். பார்த்துக்கிட்டே இருங்க. என் பையன் மனோஜ் கஷ்டப்படுறான்ல, சீக்கிரமாகவே மனோஜுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுக்குறேன். அது வரைக்கும் பொறுமையாக இருங்களேன் அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. உடனே அண்ணாமலை, என்ன விஜயா இப்படி பேசுகிற? எப்படி பொறுமையாக இருக்க முடியும்? மனோஜுக்கு என்ன சாதாரண பிரச்சனையாக நடந்திருக்கு? ரோகிணி சொன்னது எல்லாமே பொய் தானு. நடந்த பிரச்சனையெல்லாம் நினச்சி மனோஜ் இப்போ நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவனால் எப்படி கடைக்கு போக முடியும்? கடைக்கு போனாலும் வரவங்க ஒவ்வொருத்தரும் ஓனராக இருக்கிற மனோஜ்கிட்டையும் ரோகிணியை பற்றியும் கேள்வி கேட்டால் மறுபடியும் மனோஜ் கடைக்கு போவானா, வேலை செய்வானா? அதெல்லாம் இப்போ நடக்கிற வேலையே இல்லை. அதனால் கடையோட பொறுப்பை என்னாலையும் பார்த்துக்க முடியாது. எனக்கும் நிறைய வேலை இருக்குது, உனக்கு தெரியும்ல. அப்புறம் என்ன, நான் எடுத்த முடிவு சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன்? நீ எடுத்த முடிவால் தான் மனோஜோட வாழ்க்கையில் பிரச்சனை வருது. அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. எல்லாத்தையும் சரி செய்கிறதுக்காக தான் மனோஜோட கடையை முத்துவும் மீனாவும் பார்த்துக்கிட்டோன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். உனக்கு இதெல்லாம் புரியுதா இல்லையான்னு கேட்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதையே செய்யுங்க. இப்போ நான் என்ன சொன்னாலும் நீங்கள் ஏற்றுக்கவே மாட்டீங்க. ஏன்னா ரோகிணி இந்த வீட்டுக்கு மருமகளாக கூப்பிட்டு வந்தது நான் தானே. என்னால் தான் இந்த வீட்டில் பிரச்சனை வந்தது. ரோகிணி இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்தான்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அதான் இந்த மீனா முத்துன்னு எல்லார் முன்னாடியும் என்ன இப்படி பேசுகிறீங்கல்ல. நீங்கள் என்ன முடிவெடுக்கிறீங்களோ அதையே செய்யுங்க, எனக்கு என்ன. முத்து மீனாவால் மறுபடியும் கடையில் பிரச்சனை வராமல் இருந்தால் சரிதான். மீனா பூ கொடுக்க போகிறது, இங்கே டெக்கரேஷனோட செய்கிறதுன்னு புது பிஸ்னஸ் வேறு ஆரம்பித்தா. ஆனால் எந்த வேலையவாவது மீனா சரியாக செஞ்சுருக்காளா? அதனால தான் வீட்டு வேலையவாவது சரியாக பாருன்னு சொல்வேன். நீங்கள் இந்த மீனா கிட்ட எவ்வளோ பெரிய வேலையை கொடுக்க போகிறீங்க, எவ்வளோ பெரிய பொறுப்பான வேலையை கொடுக்க போகிறீங்க, அதெல்லாம் யோசித்து தான் இப்படி ஒரு முடிவு எடுத்துருக்கீங்களான்னு கேட்டால் நீங்கள் என் மேலே கோவப்படுறீங்களே. என்ன செய்ய, இந்த வீட்டில் மீனா முத்துவுக்கு தான் மதிப்பு மரியாதை கிடைக்குது. மாமியாராக இருக்கிற என்னை யார் மதித்து பேசுகிறது? இல்லை என் பேச்சை யார் கேட்குறது? என் முடிவை யார் தான் ஏற்றுக்கிறீங்க? ஒன்றும் இல்லையே. நீங்கள் என்ன முடிவெடுக்கிறீங்களோ அதெல்லாம் சரின்னு தான் நான் சொல்லணும், அப்படி தானே அப்படின்னு விஜயா ரொம்ப கோபமாக பேச, ஆமாம் விஜயா, நீ எந்த முடிவெடுத்தாலும் பிரச்சனையில் தான் முடியுது. அதனால தான் உன்னை கேட்காம நானே இப்படி ஒரு முடிவெடுத்துட்டேன். முத்து, கடையோட சாவியை வாங்கிக்க, நீயே போய் கடையை பாரு. மீனா, நீயும் போய் கடையில் உதவி செய்யுமா. எப்படியாவது மனோஜோட கடன் பிரச்சனையிலேருந்து மனோஜ் வெளியில் வரணும். இப்படியே கடைக்கு போகாமல் இருந்தால் எந்த பிரச்சனையும் சரியாகாதுன்னு விஜயாவுக்கு புரிய மாட்டேங்குது. உங்களுக்கு திறமை இல்லை, புத்திசாலித்தனம் இல்லைன்னு விஜயா நினைக்கிறா. அதனால் நீங்கள் உங்கள் திறமையால் கண்டிப்பாக முன்னேறணும். மனோஜ் இருக்கும்போது கடையில் எவ்வளோ வருமானம் வந்தது, எவ்வளோ லாபம் கிடச்சிதுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் 2 பேரும் நம்பிக்கையாக கடையில் வேலை பார்த்து நல்லபடியாக உங்களுக்குன்னு வருமானம் வரணும். அதன் மூலமாக மனோஜுக்கு நீங்கள் உதவி செய்கிற மாதிரியும் இருக்கணும். புரியுதில்லன்னு கேட்க, அப்பா அம்மா சொல்கிற மாதிரி பிஸ்னஸை பற்றி எனக்கு பெருசாக எதுவுமே தெரியாதே, நான் எப்படிப்பா கடைக்கு போகிறது? வேணும்னா மீனா போகட்டுமே, மீனா இந்த பிஸ்னஸை பார்த்துக்கிட்டுமேன்னு சொல்லும்போது, எனக்கு மட்டும் என்னங்க தெரியும், நீங்கள் என் கூட இருந்தீங்கன்னா உதவியாக இருக்கும்.
என்ன செய்யலான்னு யோசிச்சு நம்ம 2 பேரும் ஒரு நல்ல முடிவெடுத்து பிஸ்னஸை நம்மளால் கண்டிப்பாக நல்லபடியாக நடத்த முடியுங்க. நம்பிக்கை இல்லாமல் ஏன் பேசணும்? மாமா நம்ம மேலே உள்ள நம்பிக்கையில் தானே இந்த பெரிய பொறுப்பை கொடுத்துருக்காரு. மனோஜ் என்னதான் கடைக்கு ஓனர் ஆகணும்னு ஆசைப்பட்டு கடையை ஆரம்பித்தாலும் ஒவ்வொரு பிரச்சனையாக வந்து மனோஜ் இப்படி தான் சரியாக சம்பாதிக்காமல் வீட்டில் இருக்காரு. மனோஜ் வந்து கடன் பிரச்சனையில் வசமாக மாட்டிக்கிட்டாருன்னு நமக்கு தான் தெரியுமே. அதனால் நம்ம முயற்சி செய்வோம், முன்னேறி காட்டுவோம். விஜயாத்தை பேசுகிற பேச்செல்லாம் சரியில்லை, எங்களாலையும் சம்பாதிக்க முடியும்னு விஜயாத்தைக்கு புரிய வைப்போம், அவ்வளவுதானே அப்படின்னு மீனா கண்டிப்பாக கடையோட பொறுப்பை நாம் எடுத்து செய்யணும், கடையை நல்லபடியாக நடத்தணும் அப்படின்னு முத்துக்கிட்ட சொல்ல, மீனா நீயே சொல்லிட்ட, அப்போ சரியாக தான் இருக்கும். சரிப்பா, எனக்கு பிஸ்னஸை பற்றி எதுவுமே தெரியாது. ஆனால் மீனா இவ்வளோ நம்பிக்கையாக சொல்லும்போது, மீனா எனக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லும்போது நான் எதை பற்றி யோசிக்க போகிறதில்ல. நாளையிலேருந்து நானே கடைக்கு போய் பொறுப்பாக வேலையெல்லாம் பார்த்துக்கிறேன். போதுமாப்பா, நீங்கள் கவலைப்படாமல் இருங்க. சீக்கிரமாகவே கடை நல்லபடியாக நடக்கும். மனோஜே ஓனராக இருக்கட்டும். இன்னும் கொஞ்ச நாள் நாங்கள் கடையை பார்த்துக்குறோம். அப்படி தானேப்பான்னு கேட்க, முத்து நான் சொன்னதெல்லாம் நீ புரிஞ்சுக்கிட்ட. நீ கடையோட ஓனராக இருந்து கடையை பார்த்துக்க, அப்புறமா நடக்கிறத பார்த்துக்கலாமேன்னு சொல்லிட்டு கடையோட எல்லா பொறுப்பையும் முத்து மீனா கிட்ட கொடுக்க, முத்துவும் மீனாவும் சந்தோஷப்படுறாங்க. உடனே ரவி சொல்கிறாங்க, அப்பா நீங்கள் எடுத்த முடிவு சரியான முடிவு. என்கிட்ட இந்த பொறுப்பை கொடுத்துருந்தா கூட இவ்வளோ நம்பிக்கையாக மீனா நீ மாதிரி நான் பேசியிருக்க மாட்டேன். ஆனால் ஸ்ருதிக்கு இருக்கிற திறமை, ஸ்ருதி வந்து தனியாகவே ரெஸ்டாரண்ட்டை நல்லபடியாக பார்த்துக்கிறா. அந்த மாதிரி இந்த பிஸ்னஸ்லாம் என்னால் செய்ய முடியாதுப்பா. எனக்கு நல்லா சமைக்க தெரியும், ஆனால் ரெஸ்டாரண்ட்டை பார்த்துக்க தெரியுமாண்ணா? எனக்கு அவ்வளோ திறமையெல்லாம் இல்லை. ஆனால் மீனாணி அப்படி இல்லை. மீனாணிக்கு நிறைய திறமை இருக்குது. அவங்க கண்டிப்பாக பிஸ்னஸை நல்லபடியாக நடத்துவாங்கன்ற நம்பிக்கையோட இந்த பொறுப்பை கொடுக்கலாம்ப்பா, எனக்கும் சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லும்போது விஜயாவுக்கு ரொம்ப கோவம் வருது. உடனே இங்கே முத்துவுக்கும் மீனாவுக்கும் ரவியும் ஸ்ருதியும் வாழ்த்து சொல்கிறாங்க. நாளையிலேருந்து நீங்கள் கடையை போய் நல்லபடியாக பார்த்துக்கணும். முத்து, மீனா நீங்கள் மனோஜ் ரோகிணியை விட நல்லபடியாக கடையை நடத்துவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு பேசிட்டு போக, இதை பார்த்துட்டு இருக்க விஜயாவுக்கு ரொம்ப கோவம் வருது. என் பையன் மனோஜ் பெரிய கடைக்கு ஓனர் ஆயிட்டான், இனி பிஸ்னஸ் செஞ்சு நல்லபடியாக முன்னேறுவான்னு ஆசைப்பட்டேன். இப்போ அந்த கடையை முத்து மீனாக்கு கொடுத்து அவங்க தான் பிஸ்னஸ் செய்யணும்னு எல்லாருமே பேசி பாராட்டிட்டு போகிறாங்க. ஆனால் என்னால் இதெல்லாம் ஏற்றுக்க முடியலையே. மனோஜ் எப்போ சரியாவான்னு தெரியல. இப்படி தேவையில்லாமல் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்து ரோகிணியை பற்றியே பேசிகிட்டு இருக்கானே. எப்படி வந்து இந்த ரோகிணி பிரச்சனை செஞ்சதால் என் பையன் ரொம்ப மாறிட்டான். கடைக்கு கூட போகாமல் இப்போ என் வீட்டுக்காரர் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாரே. முத்துவும் மீனாவும் இன்னும் இந்த கடையில் வேறு எந்த பிரச்சனையும் செய்யாமல் எப்படி கடையை நடத்துகிறாங்கன்னு பார்க்குறேன். முத்து மீனாவால் கடையில் பிரச்சனை வந்தால் அதுக்கப்புறமா நான் பேசிக்கிறேன் அப்படின்னு ரொம்பவே கோவமாக யோசிக்கிறாங்க விஜயா. முத்துவும் மீனாவும் அண்ணாமலை கொடுத்த பெரிய பொறுப்பை நல்லபடியாக எடுத்து செய்யணும்னு கடைக்கு போகிறாங்க. அங்கே இருக்க ஸ்டாஃப் எல்லாம் கூப்பிட்டு முத்துவும் மீனாவும் சொல்கிறாங்க, என் அண்ணன் மனோஜ் இத்தனை நாள் கடையை நடத்திட்டு இருந்தாரு. உங்களெல்லாம் வந்து உங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுத்து நல்லபடியாக பார்த்துப்பாரு. இனி அந்த பொறுப்பை நாங்கள் எடுத்து செய்ய போகிறோம். நாங்கள் சொல்கிற வேலையை நீங்கள் சரியாக செஞ்சாலே போதும். நீங்கள் யோசிக்க வேண்டாம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எங்ககிட்ட வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க சந்தோஷமாக தன்னுடைய வேலையை பார்க்க ஆரம்பிக்க, மீனா சொல்கிறாங்க, நீங்கள் தான் இந்த கடையோட ஓனர். இனி மனோஜோட இடத்துல நீங்கள் தான் உட்காரணும். கடையை நல்லபடியாக பார்த்துக்கணும். என்னென்ன வேலை இருக்குன்னு நான் பார்த்துக்கிறேங்க அப்படின்னு சொல்லும்போது இங்கே மனோஜோட கடைக்கு சந்தோஷ் சார் ஃபோன் பண்ணுறாரு. உடனே முத்து சொல்கிறாங்க, மீனா நம்ம வந்த உடனே யாரோ ஃபோன் பண்ணுறாங்களே, என்ன மீனா செய்கிறதுன்னு கேட்க, பேசுங்கன்னு சொல்ல, உடனே சந்தோஷ் சார் பேசும்போது முத்து சொல்கிறாங்க, யாருன்னு கேட்க, நான் தான் டீலர்ஷிப் கொடுத்த சந்தோஷ் சார் பேசுகிறேன்னு சொல்ல, சார் நீங்களா அப்படின்னு சொல்ல, ஆமாம் மனோஜ் இல்லையா, முத்து நீங்கள் தான் பேசுகிறீங்களான்னு கேட்கும்போது, சார் நான் தான் சார் பேசுகிறேன். கடையோட பொறுப்பை இப்போ நான் தான் சார் எடுத்து பார்க்குறேன். நானும் மீனாவும் தான் கடையோட ஓனராக இருந்து கடையை பார்த்துக்குறோம் சார்னு சொல்லும்போது, முத்து என்ன சொல்கிறீங்க? கேட்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் மனோஜும் ரோகிணியும் அப்போ கடையில் இல்லையா? அவங்க இனி கடைக்கு வரமாட்டாங்களா? என்னாச்சுன்னு கேட்கும்போது நடந்த எல்லாத்தையும் முத்து சொல்கிறாரு. ரோகிணி மனோஜை ஏமாற்றிட்டு போயிட்டாங்க. பொய் சொல்லி எங்கள் குடும்பத்தையும் ஏமாற்றிட்டாங்க. அதனால் ரோகிணி எங்கள் வீட்டிலையே இல்லை. ரோகிணியை நினச்சி மனோஜ் வந்து சரியாக பிஸ்னஸை கவனிக்காததுனால கடையோட பொறுப்பை எங்கள் அப்பா என்கிட்டையும் மீனாக்கிட்டேயும் கொடுத்துட்டாங்க சார். கடையை இனி நாங்கள் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் மனோஜுக்கு டீலர்ஷிப் கொடுத்ததுனால இப்போ கடையை நாங்கள் பார்த்துக்குறோம். நாங்கள் இனி எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம்ல, தேவையான பொருளை நீங்கள் அனுப்பி வைப்பீங்களன்னு கேட்கும்போது, முத்து இதை கேட்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் நேர்மையாக உண்மையாக உங்கள் வேலையை பார்ப்பீங்க. இந்த கடை ஏற்கனவே உங்களுக்கு தான் கிடச்சிருக்கணும். நீங்கள் தான் இந்த கடைக்கு ஓனராக இருக்கணும். அப்போவே நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். நீங்கள் மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணீங்க, இருந்தாலும் உண்மையை பேசுனீங்க. உங்களுக்காக தான் மனோஜுக்கு நான் டீலர்ஷிப்பை கொடுத்தேன். இப்போ நீங்களே ஓனர் ஆயிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன கேட்டாலும் என்ன உதவி கேட்டாலும் நான் செஞ்சு கொடுப்பேன். இதில் உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம்.
மனோஜ் கிட்ட பேசலான்னு ஃபோன் பண்ணேன். நீங்கள் சொன்னதை கேட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மனோஜை விட நீங்கள் பெரிய புத்திசாலி முத்து. ரொம்ப பொறுமையாக இந்த பொறுப்பை நல்லபடியாக எடுத்து செய்வீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நான் அங்கே வரும்போது உங்களை பார்க்குறேன் முத்து அப்படின்னு சந்தோஷமாக பேசிட்டு சந்தோஷ் சார் ஃபோனை வைக்க, முத்து சொல்கிறாங்க, பாத்தியா மீனா, நாம் இந்த பொறுப்பெடுத்து செய்கிறோன்னு சொன்ன உடனே கோவப்படாமல் நம்மளை புரிஞ்சுக்கிட்டு மனோஜை விட நம்ம மேலே சந்தோஷ் சார் ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்காரு. அதனால நம்ம வேலையை சரியாக செய்யணும் மீனா. நமக்கு எவ்வளோ வேணாலும் உதவி செய்கிறேன்னு சந்தோஷ் சார் சொல்லியிருக்காரு. இதை விட வேறு சந்தோஷம் என்ன வேணும்னு சொல்லிட்டு இருக்கேன். அங்கே நிறைய கஸ்டமர் வராங்க. முத்துவும் மீனாவும் அவங்கக்கிட்ட பேசி அங்கே பொருளெல்லாம் கொடுத்து முத்துவுக்கும் மீனாவுக்கும் நல்ல லாபம் கிடைக்குது, நல்ல வருமானம் வருது. இதை பார்த்து மீனா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. முத்துவும் மீனாவும் மனோஜோட கடைக்கு ஓனர் ஆயிட்டாங்கன்ற விஷயம் இங்கே சிந்தாமணிக்கு தெரிய வருது. இதை கேட்ட சிந்தாமணி பேரதிர்ச்சியோட, ஆமாம் இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு அவங்களோட ஆளுங்க கிட்ட சொல்லும்போது, அக்கா அந்த பக்கமாக போகும்போது கடையோட ஓனர் இப்போ முத்துவாக இருக்காரு அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. நானும் கடைக்கு போய் பார்த்தேன்க்கா. மனோஜ் இருக்க வேண்டிய இடத்துல முத்துவும் மீனாவும் இருக்காங்க. கடையில் நிறைய கஸ்டமர் வராங்க. அவங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்குதுக்கா. அங்கே மனோஜ் இப்போ கடை பக்கமே வரதில்லையா. இந்த ரோகிணியால் மனோஜுக்கு பிரச்சனை வந்ததால் இனி கடைக்கு போக மாட்டேன்னு மனோஜ் வந்து சொன்னதால் வீட்டில் எல்லாரும் பேசி இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்களாம் அப்படின்னு நடந்ததை அவங்க ஆளுங்க வந்து சிந்தாமணி கிட்ட சொல்ல, சிந்தாமணி ரொம்பவே பேரதிர்ச்சியோடு இருக்காங்க. என்ன, விஜயாவோட வீடு மட்டும் இல்லை, மனோஜோட கடையவும் நம்ம வாங்கணும், எல்லாமே நமக்காக தான் வரணும்னு யோசிச்சா, இப்போ அந்த கடையோட பொறுப்பு முத்துவும் மீனாவும் எடுத்துக்கிட்டாங்கன்னா, அவங்க பிஸ்னஸ் செஞ்சு முன்னேறிட்டாங்கன்னா முத்து மீனாவை கையில் பிடிக்க முடியாதே. மீனா பூ கொடுத்துட்டு இருந்தாங்க, அப்புறம் டெக்கரேஷன் ஆர்டர் செஞ்சாங்க, அங்கே ஃப்ரூட் பொக்கே ஆர்டர் செய்கிறேன்னு புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பித்தாங்க. இப்போ அவங்க வீட்டில் உள்ளவங்க இவங்களுக்கு தான் நிறைய திறமை இருக்குது அப்படின்னு பெரிய கடையோட பொறுப்பையே கொடுத்துட்டாங்களா? அப்புறம் ரோகிணியோட நிலைமை என்ன ஆகுறது? ரோகிணியை நம்பி தான் ரோகிணிக்கு உதவி செய்கிறேன். ரோகிணி மூலமாக விஜயாவோட வீடும் எனக்கு கிடைக்கணும், மனோஜோட கடையும் எனக்கு வரணும்னு தான் உதவி செஞ்சிட்ருக்கேன் இந்த ரோகிணிக்கு. ஆனால் ரோகிணி என்னடானா என் வீட்டிலே இருந்துக்கிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு எங்கேயும் வேலைக்கு போகாமல் பொறுப்பே இல்லாமல் இருந்தால் அப்புறம் இப்படி தான் நடக்கும். ரோகிணிக்கு உதவி செய்கிறதால எனக்கு பெரிய லாபம் கிடைக்கும், எனக்கு பெரிய வாய்ப்பு கிடைக்கும்னு எதிர்பார்த்து ரோகிணிக்கு உதவி செய்கிறேன். ஆனால் அந்த ரோகிணி மூலமாக நான் நினச்சது எதுவுமே நடக்காது போல். நான் ரோகிணிக்கு அப்புறம் உதவி செஞ்சு என்ன பிரயோஜனம் இருக்குது? முதல்ல கடைக்கு முத்துவும் மீனாவும் ஓனர் ஆயிட்டாங்கன்னு நம்ம போய் பேசுவோம் ரோகிணி கிட்ட. அதுக்கப்புறம் இந்த ரோகிணி என்ன செய்கிறான்னு பார்ப்போம். ரோகிணிக்கு நான் நிறைய பணம் கொடுக்குறேன், அவங்க அம்மாவுக்கு உதவி செய்யணும்னு ரோகிணி பணம் கேட்டு வாங்கியிருக்காங்க. ரோகிணியை நான் தான் பார்த்துக்கிறேன், ரோகிணி கேட்ட உதவியெல்லாம் செஞ்சு கொடுக்குறேன். ஆனால் மனோஜோட கடைக்கு முத்துவும் மீனாவும் ஓனர் ஆகிறதா? இதெல்லாம் தெரிஞ்ச உடனே எனக்கு அவ்வளோ கோவம் வருது. ரோகிணியை நான் நம்பியிருக்கக்கூடாது, உதவி செஞ்சுருக்கக்கூடாதுன்னு தான் தோணுது. இருந்தாலும் ரோகிணி கிட்ட பேசி பார்ப்போம் அப்படின்னு ரோகிணியை பார்க்கறதுக்காக சிந்தாமணி ரொம்பவே கோவமாக கிளம்பி போகிறாங்க. ரோகிணி சிந்தாமணியை பார்த்த உடனே இங்கே சிந்தாமணி கிட்ட பேசுகிறாங்க. ஆமாம், இதுக்கு மேலே நான் என்ன செய்யணும்? என் மாமியாரையும் மனோஜையும் நான் சும்மா விடக்கூடாது. நான் ஃபோன் பண்ணால் கூட மனோஜ் வந்து ரொம்ப கோவமாக பேசுகிறாரு. விஜயா வந்து மனோஜ் கிட்ட நான் பேசக்கூடாதுன்னு ரொம்ப பிரச்சனை செய்கிறாங்க. எனக்கும் மனோஜுக்கும் டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துருவாங்க போல் இந்த விஜயா. என்னையும் மனோஜையும் பிரிக்கணும்னு விஜயா ரொம்ப திட்டம் போடுறாங்க. நீங்கள் எனக்கு ஏற்கனவே உதவி செஞ்சுருக்கீங்க, மறுபடியும் நீங்கள் தான் உதவி செய்யணும், நான் என்ன செய்யட்டும் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே சிந்தாமணி சொல்கிறாங்க, ரோகிணி நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க? மனோஜ் இப்போ கடைக்கு வரதே இல்லை, அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? வீட்டிலையே தான் இருக்காரு, இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்க, அதான் அன்னைக்கே பார்த்தோம்ல, மனோஜோட நிலைமை என்னன்னு பார்த்துட்டு தானே வந்தேன். அதுக்கப்புறம் எப்படி மனோஜ் வந்து கடைக்கு போக முடியும்? கண்டிப்பாக மனோஜுக்கு என் ஞாபகம் வரும், என்னை தேடி வருவாருன்ற நம்பிக்கையோடு இருக்கேன்னு சொல்லும்போது, அப்படியே மனோஜ் தேடி வந்தாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா மனோஜ் இனி கடைக்கு ஓனர் இல்லைன்னு வீட்டில் எல்லாரும் பேசி முடிவெடுத்துட்டாங்களாம். முத்து மீனா கிட்ட கடையோட பொறுப்பை கொடுத்துட்டாங்களாம். இப்போ முத்துவும் மீனாவும் தான் மனோஜோட கடையை பார்த்துக்கிறாங்க. கடையோட ஓனராக இருக்கிறது முத்து தான். அப்புறம் மனோஜ் உங்களை தேடி வந்தால் மட்டும் என்ன, புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பித்து நீங்கள் 2 பேரும் முன்னேறிடுவீங்களா? இந்த கடையும் உங்களுக்கு வேணும், மனோஜும் உங்களை ஏற்றுக்கணும்னு தானே நீங்கள் வந்து சொன்னீங்க. மனோஜ் கிட்ட எந்த பணமும் இல்லாமல் உங்களை தேடி வந்தால் மனோஜ் அப்புறம் உங்களை தேடி வந்து என்ன பிரயோஜனம் இருக்குது? பேசாமல் அந்த கடையை என்கிட்ட கொடுத்தா கூட நான் நல்லபடியாக பார்த்துப்பேன். உங்களுக்கு எவ்வளோ உதவி செஞ்சுருக்கேன். ஆனால் அதை எப்படி முத்து மீனா கிட்ட கொடுக்க முடியும்? நீங்கள் உங்கள் மாமியார்கிட்ட பேசுகிறத விட்டுட்டு என்ன நடக்குதுன்னே தெரியாமல் மனோஜ் வருவாருன்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தால் எந்த நல்லதும் நடக்க போகிறதில்ல. நீங்கள் அந்த கடைக்கு ஓனராக இருக்கும்போது எவ்வளோ சம்பாதிச்சிருப்பீங்க, எவ்வளோ வருமானம் வந்திருக்கும். இப்போ அந்த வருமானம்லாம் முத்து மீனாவுக்கு போனால் உங்களை அந்த வீட்டிலேருந்து முத்து மீனா தானே அனுப்புனாங்க. அவங்க வாழ்க்கை சந்தோஷமாக இருந்தால் உங்களுக்கு பரவாயில்லையா அப்படின்னு கேட்கும்போது, என்ன சொல்கிறீங்க சிந்தாமணி? முத்துவும் மீனாவும் கடைக்கு ஓனர் ஆயிட்டாங்களா? இது எப்படி நடக்கும்? கண்டிப்பாக விஜயாத்தை இதெல்லாம் நடக்க விட மாட்டாங்க. மனோஜ் தான் ஓனராக இருக்கணும்னு எல்லார்கிட்டேயும் பேசி
எவ்வளோ பிரச்சனை செஞ்சாங்க. அது எப்படி முடியும்? நீங்கள் பொய் சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். சரியாக தெரியாமல் பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி. அந்த சமயம் சிந்தாமணி சொல்கிறாங்க, என் ஆளுங்க அங்கே என்ன நடக்குது கடையிலன்னு பார்த்துட்டு வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க. மனோஜ் கடைக்கு வரதே இல்லையா. கடையோட பொறுப்பை முத்துவும் மீனாவும் ஏற்றுக்கிட்டதால ரொம்ப சந்தோஷமாக அவங்க தன்னுடைய வாழ்க்கையை பார்த்துக்கிறாங்களாம். ஏன் இனி மனோஜ் என்னைக்கும் கடைக்கு வர முடியாது. ஏன்னா மனோஜை விட கடையை நல்லா பார்த்துக்கிறது முத்துவும் மீனாவும் தான் அப்படின்னு உங்கள் மாமனார் அண்ணாமலை முத்து மீனாவை ரொம்ப பாராட்டி பேசுகிறாங்க. இனி விஜயாவால் என்ன செய்ய முடியும்? மனோஜ் உங்களை தேடி வந்தாலும் இனி அந்த கடைக்கு ஓனராக இருக்க போகிறது முத்துவும் மீனாவும் தான். மனோஜோட கடன் பிரச்சனையை நாங்களே பார்த்துக்கிறோம். எங்களுக்கு நல்ல வருமானம் வருது. 30 லட்ச ரூபா பணத்தை நாங்களே கொடுத்துட்றோம். இந்த கடையவும் நாங்கள் பார்த்துக்குறோன்னு முத்து சொல்லிட்டாராம். நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? முத்து மீனா உங்களை அங்கேருந்து அனுப்பிட்டு அவங்க வாழ்க்கையை சந்தோஷமாக பார்த்துக்கிறது மட்டும் இல்லாமல் மனோஜ் கிட்ட இருந்து கடையவும் வாங்கிட்டாங்கல்ல. எவ்வளோ புத்திசாலித்தனமாக அவங்க யோசித்து செய்கிறாங்க. ஆனால் நீங்கள் என்ன செஞ்சிட்ருக்கீங்க ரோகிணி அப்படின்னு சிந்தாமணி கேட்க, நீங்கள் சொல்கிறத என்னால் நம்ப முடியல. மனோஜோட கடையை முத்து மீனா கிட்ட கொடுத்துட்டாங்களா? அப்போ மனோஜ் இனி அந்த கடைக்கு ஓனரே இல்லையா? இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் தான் யோசித்து மனோஜை அந்த கடைக்கு ஓனராக்குனேன். என்னையும் அங்கேருந்து அனுப்பிட்டாங்க. இது எல்லாமே முத்து மீனாவோட திட்டம் தானே. நானும் மனோஜும் ஒன்று சேர்ந்து வாழக்கூடாது, நான் அந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு என்னை பற்றின உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு சரியான நேரம் பார்த்து இப்படி ஒரு வேலையை செஞ்சுட்டாங்க. இப்போ கடையவும் வாங்கிட்டாங்களா? முத்து மீனாவை நான் சும்மா விட மாட்டேன். இப்போவே நான் கிளம்பி போகிறேன். முத்துக்கிட்டேயும் மீனாக்கிட்டேயும் கண்டிப்பாக கேள்வி கேட்பேன். எங்கள் கடைக்கு நீங்கள் எப்படி ஓனர் ஆகலான்னு. எனக்கும் இந்த கடையில் உரிமை இருக்குன்னு நானே கடையை பார்த்துக்கிறேன்னு அவங்கள அங்கேருந்து அனுப்புகிறேன். இப்படியே நான் அமைதியாக இருந்தால் சரிப்பட்டு வராது. இந்த மனோஜ் கொஞ்சம் கூட யோசிக்காம இப்படி விஜயா பேச்சை கேட்டுக்கிட்டு கடைக்கு வராமல் இருந்து இப்படி கடையோட பொறுப்பை முத்துக்கிட்டையும் மீனாக்கிட்டையும் கொடுத்துட்டாரு இந்த அண்ணாமலை. அண்ணாமலை எவ்வளோ உதவி செஞ்சுருக்காரு. ஆனால் இந்த விஷயத்தில் அண்ணாமலை எடுத்த முடிவு பெரிய தப்பு தான். என்னை கேட்காம எப்படி இப்படி ஒரு முடிவு எடுக்கலாம்? என்ன இருந்தாலும் அந்த வீட்டு மூத்த மருமக நான். என் மேலே கோபம் இருக்கலாம், நான் அந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லலாம். அதுக்காக கடையோட பொறுப்பை முத்துக்கிட்ட கொடுக்குறதா? முத்துவால் தானே என் வாழ்க்கையில் பிரச்சனை வந்தது. முத்துவும் மீனாவும் இப்படிலாம் யோசித்து வேணும்னே தான் என்னை அங்கேருந்து அனுப்பியிருக்காங்க. அந்த வீட்டில் நான் இருந்தால் இந்த கடைக்கு அவங்க ஓனர் ஆக முடியாதுல்ல. மனோஜுக்கு முடியலனாலும் அந்த பிஸ்னஸை நான் பார்ப்பேன்னு அவங்களுக்கு தெரியும். அதான் நான் இல்லாமல் இருந்தால் தான் நான் கடையோட பொறுப்பு அவங்களுக்கு கிடைக்கும். அதான் இவங்க திட்டம் போட்டு என்னை அங்கேருந்து அனுப்பிட்டாங்க. நானே போய் அவங்கக்கிட்ட கேள்வி கேட்குறேன். இனி யாரையும் சும்மா விட போகிறதில்ல அப்படின்னு ரொம்ப கோவமாக ரோகிணி அங்கேருந்து கிளம்புறாங்க. மனோஜோட கடைக்கு முத்துவும் மீனாவும் அங்கே ஓனர் ஆயிட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்தால் தான் விஜயா தேவையில்லாமல் பிரச்சனை செய்வாங்க. மீனாவை கடையில் போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு இங்கே வந்து சீதா சந்திரான்னு எல்லாருமே கடைக்கு கிளம்பி வராங்க. ரவி ஸ்ருதி எல்லாருமே இங்கே மீனாவோட கடைக்கு வராங்க. மீனாவும் முத்துவும் பொறுப்பாக வேலையெல்லாம் செய்கிறத பார்த்துட்டு இங்கே சந்திரா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மீனா, உன் மாமனார் இவ்வளோ பெரிய பொறுப்பை உங்களுக்கு கொடுப்பாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் நீங்கள் மனோஜை விட ரொம்ப திறமையாக புத்திசாலித்தனமாக கடையை நல்லபடியாக நடத்துகிறீங்கன்னு அண்ணாமலை அண்ணன் உங்களை பாராட்டி பேசும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. இந்த வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்திக்கணும். மறுபடியும் மனோஜ் கடைக்கு ஓனராக வரும்போது உங்களை பார்த்து சந்தோஷப்படணும். உங்களை விட நல்லபடியாக பிஸ்னஸ் செய்யணும் அப்படின்னு மனோஜுக்கு ஒரு எண்ணம் வரணும். அதனால் மனோஜ் வர வரைக்கும் இந்த கடையை நல்லபடியாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி மனோஜுக்காகவும் சந்திரா பேச, ஆமாம்மா, மனோஜ் இப்போ இருக்கிற நிலமையில கடைப்பக்கம் வர முடியாதுன்னு அண்ணாமலை மாமா புரிஞ்சுக்கிட்டு இந்த பிஸ்னஸ் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மனோஜ் வர வரைக்கும் நாங்கள் கடையை பார்த்துப்போம். அப்புறம் எப்பயும் போல் நாங்கள் எங்கள் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவோன்னு சொல்ல, உடனே அங்கே வந்து சீதா, என்னக்கா இப்படி பேசுகிற? பிஸ்னஸ் எப்படி செய்யணும்னு உனக்கு தெரிஞ்ச உடனே கடையை நல்லா பார்த்துக்கிற. அப்புறம் என்ன, இதே மாதிரி பெரிய பிஸ்னஸை நீயும் ஆரம்பிக்க வேண்டியதானே? அப்புறம் எதுக்குக்கா அங்கே வந்து சின்ன பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிற? உனக்கு நிறைய திறமை இருக்குன்னு எங்களுக்கு தெரியாதா என்ன அப்படின்னு மீனாவை பாராட்டி பேச, உடனே முத்துவும், மீனா நீ பேசிட்டுரு மீனா, எனக்கு வெளியில் வேலை இருக்குது, கடையை பார்த்துக்க மீனா அப்படின்னு சொல்லிட்டு முத்து அங்கேருந்து கிளம்பி போக, உடனே ரவி சொல்கிறாங்க, ஆமாம், எனக்கும் கொஞ்சம் வேலை இருக்கா, நீ ரெஸ்டாரண்ட்டுக்கு போகணும், ஆனால் ஸ்ருதி உங்கள் கூட இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் வேலை இருக்குன்னு கிளம்ப, சீதாவும் ஸ்ருதியும் மட்டும் மீனா கிட்ட நின்று பேசிகிட்டு இருக்காங்க. கடையில் வேலை இருக்குன்னு சந்திராவும் ரொம்ப சந்தோஷமாக பேசிட்டு கிளம்பும்போது ஸ்ருதி சொல்கிறாங்க, ஆமாம் மீனா, இந்த கடையை முன்னாடியே உங்களுக்கு கொடுத்துருக்கலாம். என்ன ரோகிணி அவங்க பணத்தை எடுத்து இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்து கொடுக்கலையே மனோஜுக்கு. அண்ணாமலை மாமாவோட 27 லட்ச ரூபா பணத்தை வச்சு தானே பிஸ்னஸ் ஆரம்பித்து கொடுத்தாங்க. இப்போ இந்த கடையை நீங்கள் தான் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறீங்க. மனோஜும் ரோகிணி இந்த கடையில் இருக்கும்போது இந்த கடை பக்கமே நாங்கள் வரமாட்டோம். அப்படியே வந்தாலும் ரோகிணி எதுக்கு வந்தீங்கன்னு நிறைய கேள்வி கேட்பாங்க. ஆனால் நீங்கள் அப்படி இல்லை மீனா, எங்களை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறீங்க. அதனால் அப்பப்போ நானும் கடைக்கு வருவேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க, இங்கே மீனாவும்
தன்னுடைய தங்கச்சி சீதாக்கிட்டேயும் ஸ்ருதிக்கிட்டேயும் ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. நிறைய கஸ்டமர் வராங்க. அக்கா நீ வந்ததுக்கப்புறமா தான் கடையில் நிறைய கஸ்டமர் வராங்கக்கா, நீ இதே மாதிரி நல்லபடியாக கடையை பார்த்துக்கணுன்னு சீதா சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே ரோகிணி வந்து நிற்கிறாங்க. என்ன மீனா, ரோகிணி வந்திருக்காங்க, வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டோம், அப்புறம் எதுக்கு கடைக்கு வந்திருக்காங்க, ஒரு வேளை மனோஜ் இருப்பாருன்னு பார்க்க வந்திருப்பாங்களா என்ன அப்படின்னு ஸ்ருதி கேட்கும்போது, தெரியலங்க, ரோகிணி என்ன செஞ்சாலும் ஒரு திட்டம் போட்டு தான் செய்வாங்க, காரணம் இல்லாமல் ரோகிணி இங்கே வந்திருக்க மாட்டாங்க, என்ன காரணம்னு தெரிஞ்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா அமைதியாக ரொம்ப கோபமாக நிற்கும்போது அங்கே வந்த ரோகிணி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன மீனா, நினச்ச மாதிரியே திட்டம் போட்டு யோசிச்சு என்ன நம்ம வீட்டில் இருந்து அனுப்பிட்டு நீங்கள் இப்போ கடைக்கு ஓனர் ஆயிட்டீங்க போல அப்படின்னு ரோகிணி பேச ஆரம்பிக்க மீனாவுக்கு ரொம்ப கோவம் வருது. ஆனால் மீனா இனி ரோகிணி கிட்ட பேசக்கூடாதுன்னு ரொம்ப அமைதியாக இருக்கும்போது ஸ்ருதி சொல்கிறாங்க. என்ன ரோகிணி, வீட்டுக்கு தான் வந்து பிரச்சனை செஞ்சீங்க, இப்போ என்ன மனோஜை பார்க்க வந்தீங்களா, இல்லை முத்துவும் மீனாவும் கடைக்கு ஓனர் ஆயிட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு பிரச்சனை செய்ய வந்திருக்கீங்களா? உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? ஆமாம், நீங்கள் எங்கே தான் இருக்கீங்க? யார் உங்களுக்கு உதவி செய்கிறதுன்னு தெரியலையே, எங்கே தங்கியிருக்கீங்க? உங்கள் ஃப்ரெண்டுங்க யாரும் உதவி செய்யலைன்னு எங்களுக்கு தெரியும், எங்கேருந்து வரீங்க? யார் தான் உங்களுக்கு வந்து தங்க இடம் கொடுத்துருக்கறதுன்னு சொல்லலாமே அப்படின்னு சொல்லும்போது, உங்ககிட்ட எதுக்கு பேசணும், நான் மீனா கிட்ட தான் பேச வந்தேன்னு சொல்லும்போது உடனே சீதா சொல்கிறாங்க. ஏன் அக்கா கிட்ட எதுக்கு பேசணும், அதான் உங்கள் மாமியார் விஜயா முடிவெடுத்து அங்கேருந்து அனுப்பிட்டாங்களே, எங்கள் அக்கா மீனா உங்களுக்கு உதவி செஞ்சதால் எவ்வளோ பிரச்சனை வந்ததுன்னு உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, ஏன் உதவி செஞ்சாங்க, இங்கே கிறிஷோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும்னு மீனா உதவி செய்வாங்கன்னு நினச்சி நம்பி நானும் எல்லா உண்மையும் மீனா கிட்ட சொன்னேன். ஆனால் என்னை பற்றி முத்துக்கிட்ட சொல்லி சரியான நேரம் பார்த்து என்னை தலகுனிய வச்சுட்டாங்கல்ல அந்த மீனா, அப்புறம் என்ன பெருசாக அந்த மீனா உதவி செஞ்சுட்டாங்கன்னு மீனாவுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க ரோகிணி. உடனே சீதா ரொம்ப கோவமா, எதுக்கு என்னுடைய மீனாக்கா உனக்கு சப்போர்ட் பண்ணணும், நீ என்ன அந்த குடும்பத்துக்கு நல்லது செஞ்சியா, எல்லாரையும் ஏமாத்திருக்க, பொய் சொல்லியிருக்க, மனோஜை கல்யாணம் பண்ணுறதுக்காக ஏற்கனவே நடந்த கல்யாணத்தை பற்றி சொல்லாமல், உன் பையன் கிறிஷை பற்றி பேசாமல் அமைதியாக உன் வாழ்க்கை மட்டும் சந்தோஷமாக இருந்தால் போதும்னு ஏமாத்திட்டு இருந்த உனக்கு மீனாக்கா உதவி செய்யணுமா? அப்படி உதவி செஞ்சால் எங்களுக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது? உன்னை பற்றின உண்மையை சொல்லாமல் இத்தனை நாள் உனக்காக சப்போர்ட் பண்ணதுக்கு மீனாக்கா நல்லா அனுபவிச்சிட்டா, அதெல்லாம் தப்புன்னு மீனாக்கா நல்லாவே புரிஞ்சுக்கிட்டா. திரும்பி வந்து நீ எப்படி எங்கள் அக்காவை கேள்வி கேட்கலாம்? முதல்ல இங்கேருந்து கிளம்பு, உங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கே உனக்கு உரிமை இல்லைன்னு உன் மாமியார் சொல்லிட்டாங்க. இங்கே மனோஜோட கடையில் இப்போ ஓனராக இருக்கிறது முத்து மாமாவும் மீனாக்காவும் தான். இங்கே எப்படி வந்து நீ பிரச்சனை செய்யலாம், எங்கள் அக்கா மீனாவை எப்படி நீ கேள்வி கேட்கலான்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே ரோகிணி ரொம்ப கோவமா, இது என்னுடைய கடை, கஷ்டப்பட்டு மனோஜுக்காக நான் ஆரம்பித்து கொடுத்த கடை, இந்த கடைக்கு நான் ஓனராக இருக்கலாம், இல்லை மனோஜ் ஓனராக இருக்கலாம், அது எப்படி இந்த கடையோட எல்லா பொறுப்பையும் முத்துக்கிட்டேயும் மீனாக்கிட்டேயும் அண்ணாமலை விஜயான்னு எல்லாரும் யோசிச்சு இப்படி ஒரு முடிவெடுத்து பொறுப்பை கொடுக்கலாம், என்கிட்ட கேட்டிருக்க வேண்டாமா? அது எப்படி மீனா கடைக்கு ஓனராக இருப்பாங்கன்னு நான் பார்க்குறேன். மீனா இங்கேருந்து கிளம்புங்க, இனி நானே இந்த கடைக்கு ஓனராக இருந்து பார்த்துப்பேன். என்னைக்கு மனோஜ் வராரோ, மனசு மாதிரி என்னை ஏற்றுக்கிறாரோ, அப்போ மனோஜ் இந்த கடைக்கு ஓனராக வரட்டும், கஷ்டப்பட்டு கடையை நாங்கள் ஆரம்பிப்போம். நீங்கள் இப்போ வந்து இந்த கடைக்கு ஓனர் ஆகணுன்ற ஒரு எண்ணத்தில் அந்த வீட்டில் நான் இருக்கக்கூடாதுன்னு என்னையும் மனோஜையும் பிரிச்சுட்டீங்க, என்னையும் அந்த வீட்டிலேருந்து அனுப்பிட்டீங்க. இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே மீனா? அது எப்படி நீங்களும் முத்துவும் சந்தோஷமாக இருக்கிறீங்கன்னு நான் பார்க்க தானே போகிறேன். இந்த சந்தோஷம் எப்போவும் இருக்க போகிறதில்ல மீனா. நான் கண்டிப்பாக நினச்ச மாதிரி மனோஜ் கூட சந்தோஷமாக என் வாழ்க்கையை பார்த்துக்க தான் போகிறேன். ஆனால் நீ இந்த கடைக்கு ஓனராக இருக்கவே கூடாது. இப்போவே இங்கேருந்து கிளம்புங்க, இது என்னுடைய கடை அப்படின்னு சொல்லும்போது மீனா சொல்கிறாங்க, போதும் போதும், நீ தேவையில்லாமல் பேசாத. அப்படி நீ இந்த கடைக்கு ஓனர் ஆகணும்னா விஜயாத்தக்கிட்ட போய் கேளு, அவங்க ரோகிணி தான் இந்த கடையை பார்த்துக்கணும்னு சொல்லட்டும், அதுக்கப்புறம் நீ வந்து கடையை பார்த்துக்க. தேவையில்லாமல் பேசாத, உங்ககிட்ட பேசவே எனக்கு பிடிக்கல. உனக்கு உதவி செஞ்சது எவ்வளோ பெரிய தப்புன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். என் வாழ்க்கையை பற்றி யோசிக்காமல் உனக்கு உதவி செஞ்சேன். என் வீட்டுக்காரர்கிட்ட நான் உண்மையை சொல்லவே இல்லை, ஆனால் நீ தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க. என்றைக்குமே உனக்கு உதவி செய்யணும், கிறிஷோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்குன்னு நினச்சதுக்கு நான் நல்லாவே அனுபவிச்சிட்டேன். இப்போ என் வீட்டுக்காரருக்கு தெரியாமல் நான் உனக்கு உதவி செய்ய போகிறதும் கிடையாது, நீ சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு பொறுமையாக இருக்க போகிறதும் கிடையாது. இங்கேருந்து நீ கிளம்பல, இப்போவே என் வீட்டுக்காரரை வர வைப்பேன், ஏன் விஜயாத்தையை கூட வர வைப்பேன். உன்னால் என்ன செய்ய முடியும்னு கேட்குறாங்க மீனா. உடனே ரோகிணி இருந்த கோவத்தில், வேண்டாம் மீனா, இந்த கடைக்கு நீங்கள் என்றைக்கும் ஓனராகவே கூடாது, முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க, நான் தான் இந்த கடைக்கு ஓனராக இருப்பேன்.
மனோஜோட கடை, அது எப்படி இந்த பொறுப்பை நீங்களும் முத்துவும் எடுத்து செய்யலாம்? நீங்கள் திட்டம் போட்டு என்னை அனுப்பிட்டு இப்போ இந்த கடையவும் எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்களா? இந்த கடையோட பொறுப்பை பார்த்துக்கிட்டு வர வருமானத்தெல்லாம் நீங்களே எடுத்துக்கலாம்னு நினைக்கிறீங்களே, அதெல்லாம் நடக்க விட மாட்டேன். அது எப்படி நீங்களும் முத்துவும் சந்தோஷமாக அந்த கடையை பார்த்துக்கிறீங்க? நான் பார்க்க தானே போகிறேன், உங்களை சும்மா விட மாட்டேன்னு ரொம்ப கோவமாக பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே இருந்த சீதா, என்னது என் அக்கா சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்னு நீ நினைக்கிறியா? இவங்க சந்தோஷமாக தான் இருப்பாங்க. ஏன்னா உன்ன மாதிரி மீனாக்கா யார்கிட்டேயும் பொய் சொல்லலை, ஏமாத்தலை. நீ வாழ்க்கையில் சொன்னது எல்லாமே பொய் தான். மனோஜை கல்யாணம் பண்ணிக்கணும்னு குடும்பத்தையே ஏமாத்திருக்க. அதெல்லாம் தப்புன்னு புரிஞ்சுக்காம இங்கே வந்து என் அக்காவை எதிர்த்து பேசுகிற. இப்படிலாம் பேசிகிட்டு இருந்தா நான் பொறுமையாக இருப்பேன்னு நினைக்கிறியா? அப்படின்னு ரொம்ப கோவமாக ரோகிணியை பலார் பலார் பலார்னு சீதா வெளுத்து வாங்குறாங்க. நீ செஞ்சது பெரிய தப்பு. இதில் மீனாக்கா உனக்கு உதவி செய்யணும்னு நீ வந்து உண்மையை சொல்ல விடாமல் இருந்த. ஆனால் மீனாக்கா மேலே தான் தப்பு இருக்குன்னு உன்னுடைய மாமியார், அண்ணாமலைன்னு எல்லாரும் கோவப்பட்டாங்கல்ல. அப்போ அக்கா எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பாங்க, மனசு வேதனைப்பட்டிருப்பாங்க. இதெல்லாம் உன்னால் புரிஞ்சுக்க முடியாதுல்ல. நீ எல்லாம் திருந்த போகிறதே கிடையாது. அதனால் நீ பேசின பேச்சுக்கு இப்போவே என் அக்கா மீனா கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இங்கேருந்து கிளம்பிப்போ. இந்த கடைக்கு நீ ஓனர் ஆகணும்னு ஆசைப்பட்டாலும் அதெல்லாம் நடக்கவே நடக்காது. அதான் மனோஜோட வாழ்க்கையில் நீ நினச்சதை விட பெரிய பிரச்சனை செஞ்சுட்டு கிளம்பிட்டல. எல்லாரையும் ஏமாத்திட்டு இப்படி வந்து பேச உனக்கு அசிங்கமா இல்லை? சொல்லப்போனால் உனக்கு யார் உதவி செய்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் மறுபடியும் என் அக்கா மீனா கிட்ட வந்து இப்படிலாம் பேசிகிட்டு இருந்த, அப்புறம் நான் பொறுமையாக இருப்பேன்னு மட்டும் நினைக்காத. இந்த கடைக்கு ஓனராக இருந்து நல்லபடியாக கடையை பார்த்துக்க போகிறது மீனாக்காவும் முத்துமாமாவும் தான். அவங்க எல்லாருக்கும் நல்லது செய்கிறாங்க. அதனால் அவங்க வாழ்க்கையை சந்தோஷமாக பார்த்துப்பாங்க. நீ பொய் சொல்லி ஏமாத்திருக்க. அதனால தான் இப்போ வாழ்க்கையும் இல்லாமல் சந்தோஷமும் இல்லாமல் இந்த நிலமையில இருக்க. இப்போ கூட எங்கள் எல்லாரையும் புரிஞ்சுக்காம மீனாக்காவை இப்படிலாம் பேசுகிறல்ல, நீ தான் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கணும். நீ ஆரம்பித்த கடையாகவே இருக்கலாம். ஏன் நீ வந்து இந்த கடைக்காக பணம் கொடுத்தியா? இல்லையே, அண்ணாமலை மாமாவோட பணம் தானே. கடை மட்டும் வேணும்னு ஆசைப்படுற, ஆனால் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்க மாட்டேங்கிறியே. அப்புறம் எப்படி உனக்கு மட்டும் நல்லது நடக்கும்? என் அக்காவை பற்றி இப்படிலாம் பேசினேன், அவ்வளவுதானு வெளுத்து வாங்குறாங்க சீதா. பதில் பேச முடியாமல் சீதா கேட்ட கேள்விக்கு தலை குனிஞ்சு அவமானப்பட்ட ரோகிணி, மீனா இங்கே சீதா இப்படி பேசுகிறாங்க, நீங்கள் அமைதியாக இருக்கீங்கல்ல, யாரையும் சும்மா விட மாட்டேன் மீனா. எல்லார் முன்னாடியும் மீனா, இந்த சீதா என்னை பலார் பலார்னு வெளுத்து வாங்கும்போது நீங்கள் சந்தோஷப்படுறீங்கல்ல மீனா. இப்படிலாம் நடக்கணும்னு தானே ஆசைப்பட்டீங்க. நானும் பார்க்க தான் போகிறேன். கண்டிப்பாக என்னை அந்த வீட்டிலேருந்து அனுப்பிட்டு இந்த கடைக்கு ஓனரான சந்தோஷத்தில் இருக்கீங்களா மீனா? இப்போ உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஸ்ருதி, சீதான்னு எல்லாரும் இருக்காங்க. ஆனால் எப்படி நீங்கள் சந்தோஷமாக உங்கள் வாழ்க்கையை பார்த்துக்கிறீங்கன்னு நானும் பார்க்க தான் போகிறேன். எனக்கும் உதவி செய்ய எல்லாரும் இருக்காங்க மீனா. இப்போ சீதா எனக்கு சரியான பதில் கொடுத்துருக்காங்க. ஆனால் நானும் இவங்கள சும்மா விட போகிறதில்ல. எல்லாருக்கும் சரியான பாடம் புகட்டாமல் நான் நிம்மதியாக இருக்க மாட்டேன் அப்படின்னு ரோகிணி ரொம்ப கோபமாக பேசிட்டு போக ஸ்ருதி சொல்கிறாங்க, என்ன இந்த ரோகிணி திருந்தவே மாட்டாங்க போல. மீனா இவங்க பேசுகிறதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க. எப்பயும் போல் இந்த கடையில் நீங்கள் தான் ஓனராக இருந்து வேலை பார்க்கணும், கடையை பார்த்துக்கணும். உங்களுக்கு சப்போர்ட் பண்ண நான் மட்டும் இல்லை, இப்போ சீதாவும் இருக்கிறதுனால கண்டிப்பாக ரோகிணி இந்த பக்கமே வரமாட்டாங்க அப்படின்னு சந்தோஷமாக சொல்லி மீனாவுக்கு சீதா மட்டும் இல்லாமல் ஸ்ருதியும் சப்போர்ட் பண்ணுறதால ரோகிணியை பற்றி இனி நினைக்கவே வேண்டாம் அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க மீனா.